بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இந்த வாரத்தின் மார்க்க உரையாக அஸ்ஸிதுகு மஅல்லாஹ், இறைவனோடு உண்மையாக நடந்து கொள்ளல் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அஸ்ஸிதுகு மஅல்லாஹ் அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த பண்பு நல்ல இறைவனை நெருங்கி வாழக்கூடிய மனப்பக்குவம் உள்ள ஜாஹிதுகளுடைய பண்பாக குர்ஆன் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். நாம் பொதுவாக உண்மை உரைத்தல் என்கின்ற ஒரு தலைப்பெடுத்தால், உண்மையோடு நடந்து கொள்ளல் என்கின்ற ஒரு தலைப்பெடுத்தால் பொதுவாக எதை யோசிப்போம் என்று சொன்னால், எமக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் நாங்கள் உண்மையாக நடந்து கொள்ளல் என்பதை பற்றி தான் நம்ம நிறைய யோசிப்போம். உண்மை பேசுதல், உண்மையாக இருத்தல், உண்மை சொல்லல், உண்மையாக நடத்தல் என்ற எந்த தலைப்பெடுத்தாலும் நம்ம எப்படி யோசிப்போம் என்று சொன்னால், கொடுக்கல் வாங்கல்களில் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும், வாக்குறுதிகளில் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும், பொய் பேசக்கூடாது, உண்மை உரைத்தல், இப்படித்தான் நம்ம என்ன செய்வோம், அதை புரிந்து கொள்வோம். ஆனால் அஸ்ஸிதுகு மஅல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, இறைவனோடு உண்மையாக இருத்தல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தை, நாம் எமக்கும் இறைவனுக்கும் இடையில் எப்படி நடந்து கொள்ளல் என்கின்ற ஒரு பண்பை குறிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். பொதுவாக எமது இயல்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், மக்களுக்கு மத்தியில் எமது செயல்களை நியாயப்படுத்துவதில் தான் கூடுதலான கவனம் என்ன செய்யும் இருக்கும். நாம் எந்த செயல் செய்தாலும் அது தவறாக இருந்தாலும் நான் தவறை செய்வதற்கான காரணம் என்ன, அது சரியாக இருந்தால் அந்த சரிக்கான காரணம் என்ன என்று மக்களுக்கு மத்தியில் அதை விளங்கப்படுத்துவதுதான் எங்களுடைய அடிப்படை நோக்கமாக இருக்குமே தவிர, எந்த அளவில் இறைவனோடு நான் இந்த விஷயத்தில் உண்மையாக இருக்கிறேன், இறைவனிடத்தில் எந்த அளவில் நான் உண்மையாக நடந்து கொண்டேன் என்கின்ற சிந்தனையில் என்ன செய்யாது, பெரும்பாலும் நாம் இருக்க மாட்டோம். இதனால் தான் அஸ்ஸிதுகு மஅல்லாஹ், இறைவனோடு உண்மையாக இருத்தல் என்பது பற்றி ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைத்தேன். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வகூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். நீங்கள் உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள். இந்த உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, எனக்கும் ஏனைய மனிதர்களுக்கும் உள்ள தொடர்பில் உண்மையாக இருத்தல். இன்னொன்று, எனக்கும் அல்லாஹுவுக்கும் இடையில் நான் என்ன செய்தல், உண்மையாக நடந்து கொள்ளல் அப்படி என்ற பகுதி. இப்போ எனக்கும் ஏனைய மனிதர்களுக்கும் இடையில் நான் உண்மையாக இருத்தல் என்கின்ற பகுதி தான் நாங்கள் கூடுதலாக என்ன செய்வோம், கவனம் செலுத்துவோம். ஆனால் எனக்கும் இறைவனுக்கும் இடையிலான உறவில் நான் உண்மையாக இருத்தல் என்கின்ற ஒரு பகுதி என்ன செய்கிறது இருக்கிறது. இது நீங்கள் பொதுவாக மக்களிலே அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். எப்படி அவர்கள் பேசப்படுகிறார்களோ அப்படி அவர்கள் அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் இடையில் இல்லை. அவர்கள் செய்கின்ற தவறுகள் எந்த அளவுக்கு நியாயப்படுத்தப்படுகிறதோ அது உண்மையான காரணமாக அவருக்கும் இறைவனுக்கும் மத்தியில் இல்லை. உதாரணமாக, ஒருவர் வட்டியில் விழுந்து விடுகிறார், மக்கள் பேசுகிறார்கள், அவர் வட்டியில் விழக்கூடிய ஒரு சகோதரர் அல்ல, மிக சிறந்த ஒரு சகோதரர், நிர்பந்தத்தின் காரணமாக என்ன செஞ்சிட்டாரு, வட்டியில் விழுந்து விட்டார் என்று மக்கள் பேசுகிறார்கள். ஆனால் அந்த மனிதருக்கு தெரியும், எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை, எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை, நான் நிர்பந்தம் என்று எனது நம்பிக்கையை வைத்து மக்களுக்கு மத்தியில் ஒரு காரணம் சொல்லி இருக்கிறேன், மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் உண்மையிலே எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை என்று அவருக்கு தெரியும் என்று வையுங்கள். இவருக்கும் அல்லாஹுக்கும் இடையில் அவர் உண்மையாளராக இல்லை என்பது அர்த்தம். ஏன், இப்போ அவர் அல்லாஹ்ட்ட எப்படி சொல்ல இயலாது, யா அல்லாஹ் நான் நிர்பந்தத்திலே விழுந்து விட்டேன், அதனால இந்த மாதிரி ஒரு சிக்கலை நான் என்ன செஞ்சிட்டேன், விழுந்து விட்டேன், அவரால் சொல்ல முடியாது. சொல்ல முடியாததுக்கு காரணம் அவரை உள்ளம் என்ன சொல்லுது, நான் நிர்பந்தத்தில் இல்லை, நான் நிர்பந்தத்தில் இல்லை என்பதை அவரது உள்ளம் என்ன செய்கிறது, சொல்கிறது. அதே போன்று ஒருவர் மக்களால் நல்ல புகழப்படுகிறார், இவர் இரவில் நல்ல முறையில் தொழுவாரு, எப்பயும் வித்திரவர் விட மாட்டாரு அப்படி என்று. இதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், மக்கள் கூடுகிற நேரத்தில்
அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மக்கள் நம்மளை தப்பாக நினைத்து விடக்கூடாது என்பதற்காக வித்ரு தொழுகிறாரு. மக்கள் கூடாமல் தனியாக இருக்கிற நேரத்தில் அவர் வித்ரு தொழுவது கிடையாதுன்னு வையுங்கள். மக்கள் இப்போ இவரை பாராட்டுறாங்க, அவர் வித்ரு தொழுவார், நான் அவரோட இருந்திருக்கிறேன், அவரோடு பழகி இருக்கிறேன், அவர் வித்ரு தொழக்கூடியவர் என்று மக்கள் பாராட்டினாங்கன்னு வைங்க. உண்மையில் இவர் நல்ல ஒரு இஹ்லாஸ் உள்ள மனிதராக இருந்தால் அந்த பாராட்டை இவரது உள்ள ஏற்றுக்கொள்ளாது. ஏன் ஏற்றுக்கொள்ளாதுன்னா, நான் உண்மையில் எப்பொழுதும் வித்ரு தொழுபவன் அல்ல, இரவில் தொழுபவன் அல்ல. இப்போ இவருக்கு அல்லாஹ்விடத்தில் முறையிட முடியாது, யா அல்லாஹ் நான் எப்பொழுதுமே இரவிலே தொழக்கூடியவன், இரவில் தொழுவிட்டு தான் நான் தூங்கக்கூடியவன் முறைப்பட முடியாது. காரணம், பாராட்டப்படுகின்ற அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப இவர் உண்மையாளராக இறைவனுக்கு மத்தியில் இல்லை, இவர் உண்மையாளராக இல்லை. இதுக்கு சொல்வது அஸ்ஸிதுக்கும் அல்லாஹ், இறைவனோடு உண்மையாக இருத்தல் என்று அர்த்தம். இது எதை குறிக்காது? பாவங்களை இது குறிக்கவில்லை. உதாரணமாக ஒரு மனிதர் பாவம் செய்கிறார், சினிமா பார்க்கக்கூடியவராக இருக்கிறார், மக்கள் அவரை பாவி என்று பேசுகிறார்கள். தொழாதவராக இருக்கிறார், மக்களை அவர் பாவி என்று, மக்கள் அவர்களை பார்த்து பாவி என்று பேசுகிறார்கள். இதுல என்ன, எது அவர் செய்கிறாரோ அதை பற்றி மக்கள் அப்படியே பேசுறாங்கன்னா அந்த இடத்துல இந்த சப்ஜெக்ட் வராது. எதுல வரும் என்றால், உலகத்தில் ஒரு நல்ல புகழ் கிடைக்கிறது, ஆனால் அந்த புகழுக்குரியவராக இவர் இல்லை. உலகத்தில் ஒரு விமர்சனம் இவருக்கு வருகிற, ஒரு தவறுக்கு ஒரு நியாயமான காரணங்கள் உண்டாகின்றன. இன்ன காரணமாகத்தான் அவர் இந்த தவறை செய்திருப்பார், இன்ன காரணமாகத்தான் அந்த பிழையை விட்டிருப்பார் மக்கள் பேசுகிறார்கள். ஆனால் உண்மையாளராக இவர் அதுல இல்லை, இவர் உண்மையாளராக அதுல இல்லை என்று வையுங்கள். இதெல்லாம் இறைவனுக்கும் அவனுக்கும் இடையில உள்ள உறவில் ஒரு உண்மை நிலையற்ற தன்மை என்ன செய்கிறது, குறிப்பதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னு சொன்னால், நாங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு கட்டங்களில் ஒவ்வொரு வாக்குகள் அளிப்போம் மக்களுக்கு, அல்லது இறைவனோடு நம்ம உள்ளத்தில் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கொள்வோம். யாரெல்லாம் இந்த பிஸ்னஸ் எப்படியாவது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு 10ல் ஒரு பகுதியை நான் தர்மம் செஞ்சிருவேன் அப்படின்னு யார்கிட்டையும் சொல்ல மாட்டார், உள்ளத்தில் முடிவு எடுத்துருவார். ஏனென்றால் இது நஷ்டப்படுற மாதிரியான பிஸ்னஸாக அவருக்கு விளங்கி இருக்கு. ஆனால் கண்ணா பின்னாடி லாபம் வர ஆரம்பிச்சிடும், எதிர்பார்க்காதவன லாபம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ 10ல் 1 என்று சொல்றது லாபம் எந்த அளவுக்கு கூடுதோ அந்த அளவுக்கு கூடும். 10ல் 1 என்னது, 100 ரூபா கிடைச்சாரா 10 ரூபாவோட முடிஞ்சிடும். 1000 என்றா 100 ரூபாவா போகும், 1 லட்சம் என்றா 10,000 ஆகிரும், 1 கோடி என்றா 10 லட்சம் ஆகிரும். 1 கோடி லாபம் கிடைச்சிட்டு வைங்களேன், மனசு என்ன சொல்லும், 10 பொதுவாக லாபம் ஜக்காத் தான் நம்மளுக்கு கடமை, நம்மளுக்கு இதெல்லாம் என்னது நம்மளுக்கு கடமை இல்லைன்னு அப்போ என்ன செய்யும், மனசு சொல்லும். அப்போ அவர் என்ன செய்வார், எவ்வளவு நினைத்தாரோ அப்படி நினைக்காமல் எவ்வளவு எதிர்பார்த்தாரோ அதில் 10 ரூபா கொடுத்துருவாரு. எவ்வளோ எதிர்பார்த்திருப்பாரு, ஒரு 10,000 எதிர்பார்த்திருப்பாரு, 1000 கொடுத்துருவாரு. இவர் என்னதான் மக்களுக்கு மத்தியில் மாஷா அல்லாஹ் ஒரு பிஸ்னஸ்ல லாபம் கிடைச்சதுனால இவர் தர்மம் செஞ்சிட்டாரு அப்படி என்ற பெயர் மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டாலும் கூட இவர் உண்மையாளராக இல்லை, இறைவனுக்கு அவருக்கு மத்தியில் என்ன உண்மையாளராக இல்லை. இந்த பகுதி, அதாவது இது நடந்தால் இது நான் செய்வேன், இப்படி நடந்தால் இப்படி கொடுப்பேன் என்கின்ற எண்ணங்களை மனதுக்குள்ள வளர்த்து கொள்கின்ற நேரத்தில் அதை மக்களுக்கு வாக்காக அளித்தாலோ அல்லது உண்மையாக மனதால நினைத்தாலோ அதை நிறைவேற்றாகிற நேரத்தில் அவர் உண்மையாளராக இல்லை என்பது அர்த்தம். அப்ப எங்கெல்லாம் இது சுருக்கமாக நீங்க அதை விளங்குவதாக இருந்தால், எங்கெல்லாம் நீங்கள் இறைவனோடு உரையாடுகிற நேரத்தில் மக்கள் என்ன சொல்லிவிட்டாலும், உயர்த்தி விட்டாலும் தாழ்த்தி விட்டாலும், இறைவனோடு உரையாடுகிற நேரத்தில் உங்களுக்கு நெருடல் உண்டாகவில்லையோ, உங்கள் வார்த்தைகள்ல பேச்சுக்கள்ல நெருடல் உண்டாகவில்லையோ, உண்மையாக நீங்கள் இறைவனோடு பேசுகிறீர்களோ, அப்ப நீங்க இறைவனோடு உண்மையாளர்களாக இருக்கிறீர்கள். நீங்க பெரிய இறைச்சையுடையவராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு இறைவனோடு நீங்க எந்த நிலையில இருக்கிறீர்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு செய்தியாக இருப்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இறைவனோடு உண்மையாக இருத்தல் என்பது ஒரு பெரிய ஒரு பகுதி, ஒரு சிறந்த ஒரு பகுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக பாருங்கள், பிரார்த்திக்கிற நேரத்தில் நிறைய பேருடைய பிரார்த்தனை இந்த பாவங்களை விடுவதில் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். யா அல்லாஹ், நான் சினிமாவை என்னை சினிமாவை விட்டு என்னை தூரமாக்கு, நான் சினிமாவை நிறைய இளைஞர்களுடைய பிரச்சனை அதுதான், சினிமா விட்டு என்னை தூரமாக்கு, நான் இதுக்கு பின்னால சினிமா பார்க்க கூடாது அப்படின்னு என்ன செய்யறது, இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வது. அதே போலதான் பொருளாதார விஷயத்தில் இதுக்கு பின்னால் நான் இந்த ஹராமான பிசினஸ் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது. ஆனாலும் அந்த துவா என்ன செய்வதில்லை, அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு, நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் வேறு வழி இல்லாமல் இறைவனிடத்திலே, அதாவது நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறாரே, தான் எப்படியாவது அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிற நேரத்தில் இறைவன் என்ன செய்யறான், அதை அங்கீகரித்து அதை அவருக்கு, அதாவது அந்த துன்பத்தை நீக்குகிறான் என்று அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான். யாருக்கு? முல்தர், நிர்பந்திக்கப்பட்ட நிலை உள்ளவர்.
இந்த பாவத்தை விட முடியாமல் போராடி அதை விடுதலைக்காக போராடி இறைவனிடத்தில் பிரார்த்திக்கின்றவனும் நிர்பந்திக்கப்பட்ட நிலையில உள்ளவர் தான். ஆனா ஏன் துவா கபூல் ஆகுதில்லை தெரியுமா? அவர் பிரார்த்தனையில் உண்மையாளராக இல்லை. பிரார்த்தனையில் உண்மையாளரான என்ன? துவா கேட்கிற நேரத்திலேயே மனசுக்குள்ள என்ன ஏற்படுகிறது? சிலர் அதாவது ஒரு துவா கேட்கிறாரு, நான் இதுக்கு பின்னால் சினிமா பார்க்க மாட்டேன். அப்ப அவருக்கு சைத்தான் ஞாபகப்படுத்துவான், நேத்து தான் புதுசா ஒன்று ரிலீஸ் ஆகிக்குது அப்படின்ட்டு. சைத்தான் ஞாபகப்படுத்துவான், நேத்து தான் புதுசா ஒன்று ரிலீஸ் ஆகி. இவன் என்ன மனசுக்குள்ள துவா கேட்கிற நேரத்திலேயே அவன் எப்படி கேட்கிறான் தெரியுமா? கடைசியா அதுதான், யா அல்லாஹ் இந்த கடைசியான இத கடைசியா வெளிவந்ததோடு நான் இதுக்கு பின்னால் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படி என்று துவா கேட்கிறாங்கன்னு வைங்களேன். இப்படி துவா கேட்டால் இறைவனுக்கு அவனுக்கும் இடையில் உள்ள பிரார்த்தனையிலே அவன் உண்மையாளர் ஆகிக்கிறான் இல்லை. அப்ப அவனுடைய துவால அட்லீஸ்ட் எண்ணத்தில் அவனுடைய இஹ்லாஸ் 100க்கு 100 இருக்கணும். எப்படி இருக்கணும்? கடைசி அல்ல, இப்பொழுது எனக்கு இருக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட நான் என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது என்கின்ற எண்ணம் இருக்கணும். ஆனா உள்ளத்துல என்ன ஏற்படுது? கடைசியாக வெளிவந்ததை தவிர மற்ற இதுக்கு பிறகு இதான் கடைசி, இன்றைக்கு மட்டும்தான் என்னது கடைசி. அல்லாட்டையே சொல்ற அளவுக்கு நான் நினைச்சு பாருங்க, துவா நேரத்துல விலகிறத தான் அல்லாட்ட சொல்லணும், அதை விட்டுட்டு பார்க்கறதை சேர்த்து அல்லாட்ட சொல்றான். கடைசியா இதுக்கு மட்டும், அதுக்கு பின்னால இல்லை அப்படி என்கின்ற எண்ணம். ஆனால் நபித்தோழர்களுக்கு சாராயம் சம்பந்தமாக ஹராமாக்கி விட்டான் என்ற செய்தி வந்தோடனே என்ன செஞ்சாங்க? வாயில இருந்ததை துப்பினார்கள். அதை மட்டும் ஒரு மடர் தானே, அதை உனிக்கொள்ள இதுக்கு பிறகு ஜம்மத்தில் நம்ம குடிக்க கிடைக்காது நினைக்கல, விளங்கிட்டா? ஆனா வாயில இருந்ததை துப்பினாங்க. பக்கத்துல உள்ள அதாவது பீப்பாய்கள் எல்லாம் ஒட்டச்சு என்ன செஞ்சாங்க? வீதிகள் அப்படி ஓட விட்டார்கள். சொல்லப்பட்ட உடனேயே விட வேண்டும் என்றதுல உள்ள இஹ்லாஸ் அது. அப்ப எப்பொழுதும் நம்ம செஞ்சமா இல்லையா என்பது இரண்டாவது அம்சம். செய்வதற்கு முன்னால் உள்ளத்துக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு 100க்கு 100 இஹ்லாஸாக இருக்கும். நம்ம செய்கிறோம் என்பது இரண்டாவது அம்சம், நம்ம செய்ய கிடைக்கவில்லை என்பது இரண்டாவது அம்சம். உண்மை நிலையில் நம்ம இறைவனோடு இருந்தோமா? பேசுகிற நேரத்தில், உரையாடுகிற நேரத்தில் நம்ம உண்மை நிலையில் இருந்தோமான்னு கேட்டால் நிறைய பேர் அங்கேயே ஃபெயிலியராக இருக்கிறது நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிற நேரத்தில் நான் இந்த பிசினஸ்ல இருந்து முழுமையாக விடுதலை பெறுவேன் என்று சொல்ற நேரத்திலேயே நிறைய பேர் எப்படி மனசுல வச்சிருக்காங்க தெரியுமா? இந்த வீக் மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்பாக இருந்தால் அதை மட்டும் விட்டுட்டு மற்றபடி என்ன செய்வேன், கடைசியாக அந்த பிசினஸை மட்டும் முடிச்சிட்டு நான் விடுதலை ஆகுவேன் என்பதை என்ன சொல்லுது? இஹ்லாஸாக அவர் இல்லை. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன வார்த்தை சொன்னாரு? அதாவது நான் சொல்லுவதற்கு இவர்கள் கட்டுப்படாது விட்டால், நான் அழைக்கின்ற விபச்சாரத்துக்கு இவர்கள் கட்டுப்படாது விட்டால் லயுஸ்ஜனன், அவர் சிறையில் அடைக்கப்படுவார். விபச்சாரம் செய்ததற்காக சிறையில் அடைக்கப்பட மாட்டார். எதற்காக வேண்டி? செய்யாமல் இருந்தால் அடைக்கப்படுவார். வலயகூனம் மினஸ் சாகிரீன். இப்ப அவரு அரண்மனையில் இருக்கிறார். அப்ப அவர் இழிவடைந்த நிலையில் சிறைச்சாலையில் என்ன செய்வார்? இருப்பார். அப்படின்ற வார்த்தை என்ன செய்யறாரு? சொல்லுகிறார். அதுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொன்னாரு? கால ரப்பிஸ் சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. யா அல்லாஹ், இவர்கள் அழைக்கக்கூடிய இந்த பாவத்தை விட சிறைச்சாலை எனக்கு மிகவும் சிறந்தது அப்படின்னு சொன்னாரு. இது அவர் இப்படி வார்த்தை நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு உசுறு போனாலும் பரவாயில்ல, நான் அந்த பாவத்தை ஒரு நாள் கிட்ட நெருங்க மாட்டேன். உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த வட்டியில நான் போக மாட்டேன். உயிர் போனாலும் பரவாயில்ல, சிறுக்கின் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டேன். இப்படி சொல்ற நேரத்தில் உள்ளத்துக்கும் அந்த நாவுக்கும் 100க்கு 100 வீத சம்பந்தம் இருக்கணும். அதான் உண்மை நிலை என்று சொல்வது. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற இப்ப வார்த்தைக்கு சொல்லிட்டு வாழ்க்கையில நடக்கிற நேரத்தில் ஓடுறதல்ல. சிறைச்சாலை போனால் நான் விட மாட்டேன் நேரத்தில் சிறைச்சாலை போற நிலைமை வந்துட்டேன். என்னது, நான் ஒரு வசனத்துக்கு சொன்னேன் இப்படி நிலைமை ஆகும்னு நினைக்கலன்னு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு? கால ரப்பிஸ் சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. இவர்கள் அழைப்பதை விட எனக்கு சிறைச்சாலை மிகவும் சிறந்ததுன்னு சொன்னாரு. அதே மாதிரி சிறைச்சாலையில் என்ன செஞ்சாரு? அடைக்கப்பட்டார். அந்த அடைக்கப்பட்ட நேரத்தில் அவர் ஒரு துளியும் என்ன செய்யல, அதுக்காக வேண்டி கலங்கள்ல எனக்கு இது சிறந்ததுன்னு நினைச்சார். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, எப்போதெல்லாம் நீங்க இறைவனிடத்தில் அதாவது சில வாக்குகளை சொல்றீங்களோ அல்லது உண்மையான சில மனப்பதிவுகளை பகிர்ந்து கொள்றீங்களோ, அந்த நேரத்தில் இறைவன் என்ன செய்வான்டா, நீங்க 100 வாக்கு இறைவனுக்கு அழிச்சிங்கன்னு சொன்னா ஒரு 10ல் உங்களுக்கு சோதனை தரலாம், 100லையும் தரமாட்டான். இறைவன் இரக்கம் உள்ளவன். நம்ம மனிதன் வந்து பலகீனமானு தெரியும். நம்ம 100 விஷயத்துல இறைவனோட வாக்களிக்கிறோம்டா ஒரு 10ல் சோதனை தருவான், ஒரு 20ல் சோதனை தரலாம், ஒரு 30ல் சோதனை தரலாம். நான் ஒரு வார்த்தைக்கு சொன்ன சோதனை ஆகிட்டே நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. நம்ம உண்மையாளரிடத்தை அந்த இடத்தை நிரூபிக்கணும்.
நாங்கள் உண்மையாளர் என்பதை நிரூபிக்கணும். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து என்ன சொன்னா? அஸ்லிம், கட்டுப்படுங்கள், எனக்கு முழுமையாக சரணடைங்கன்னு சொன்னார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார், கால அஸ்லம் தூ, நான் கட்டுப்பட்டேன் அப்படின்னு வருது. அப்ப இறைவன் என்ன செய்யறா? அல்லாஹ் எப்படி சொல்றாருன்னா, வைதி பிதலா இப்ராஹிம ரப்புஹு, இறைவன் இப்ராஹிமை சோதிக்க ஆரம்பிச்சான். எந்த அளவுக்கு சோதிக்க ஆரம்பிச்சான்? குழந்தையை, அதாவது குர்பானி கொடுப்பது போல கனவு காண்டால் அது வஹி, இறைவனுடைய செய்தி. நீங்க செய்வீங்களா என்பதை இறைவன் என்ன செய்யறான்? பார்க்கிறான் என்பதை பார்க்கிறோம். அதை செஞ்சாரா இல்லையா என்பது இரண்டாவது அம்சம். செய்யற இடத்துக்கு போகக்கூடிய மனோநிலை இவருக்கு இருக்குதா இல்லை, அதான் அல்லாஹ் டெஸ்ட் பண்ணா. இல்லாட்டி கொடுத்தாரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்பானி? கொடுக்கல. அங்க போனாரான்னு அல்லாஹ் பார்க்கிறான். உள்ளத்துல ஒரு உண்மையாக இருந்தாரா? வகூனு மஅஸ்ஸாதிகீன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவு நான் சொல்வதற்கான காரணம், இறைவனுக்கும் எமக்கும் மத்தியிலான உறவை நாம சரிப்படுத்த முயற்சிக்கிறோமா என்பதுதான். இது இன்னும் சொல்வதாக இருந்தால், இவர் பொறுமையாளர், இவர் கோபக்காரர் அல்ல, மிகவும் பொறுமையாளர், நல்ல அகலாக்குடையவர் என்று மக்கள் பாராட்டுறாங்க. ஆனா உண்மையிலேயே அவர் மக்கள் சொல்லுகின்ற அளவில் இவர் அகலாக்குள்ளவர் இல்லைன்னு வைங்க, அந்த அளவுக்கு பொறுமையாளர் இல்லைன்னு வைங்க, என்ன நடக்கும்? எங்கே ஒரு இடத்துல அது வெளிப்படுத்திடும். ஒரு இடத்துல, முக்கியமான ஒரு இடத்துல வெளிப்பட்டுன்னு வைங்களேன், மனுஷன் எப்படி பேசுவா? நான் இயற்கையில் எனக்கு இப்படி கோபம் வராது, நீங்க பேசின பேச்சுக்கு எந்த பொறுமையாளனுக்கு என்ன செய்யும்? கோபம் வரும் என்று கண்ணா பின்னாடி ஏசிடுவாரு. ஏசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போன என்ன ஞாபகம் வரும்? நம்ம கூட பேசிட்டோம், கூடுதலாக ஏசி விட்டோம், நான் நம்ம உண்மையிலே நமது கோபக்காரன் என்ற செய்தி வரைக்கும் என்ன செஞ்சுட்டு வெளியாகிட்டேன்னு உள்ளம் உறுத்தும். உள்ளம் உறுத்தினா என்ன ஒரு முஃமின் என்ன செய்யணும் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த மாதிரி நம்மளுக்கு வெளியாகுது என்று சொன்னால் நான் உண்மையிலேயே ஒரு பொறுமையாளனாக இல்லை என்பதனால தான் என்ன செய்யுது இந்த மாதிரி நடக்குது. எனவே எனக்கு உண்மையான பொறுமையை தாண்டி இறைவனுக்கும் அவருக்கும் இடையில் உள்ள உறவைத்தான் சரிப்படுத்த முயற்சிக்கணும். ஆனா நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? அதை சரிப்படுத்த முயற்சிக்க மாட்டாங்க. எங்க கோவப்பட்டமோ அங்க போய் நியாயப்படுத்த தான் ட்ரை பண்ணுவாங்க. அங்க போய் என்ன செய்வாங்க தெரியுமா? பொதுவாக எனக்கு இப்படி கோபம் வராது, நான் எப்பயுமே எங்க வீட்டிலே நீ கேட்டு பாருங்க, நல்ல பொறுமையாளவன் நான். இந்த இடத்துல எனக்கு அப்படி வந்துட்டு, அது நேற்று நான் சூழல் அந்த மாதிரி ஒரு பிசினஸ் பிரச்சனையில இருந்தது, அதனால தான் அப்படி வந்துட்டு, தவறா நினைச்சிருவானான்னு அதை அட்ஜஸ்ட் பண்ண தான் பார்ப்பார்களே தவிர, நமக்கு ஏன் இப்படி வந்தது, இந்த கோபம் ஏன் வந்தது, அப்படி என்றால் எனக்கும் இறைவனுக்கும் இடையிலான அந்த உறவில் என்னது, இங்க ஏதோ ஒரு பலகீனம் இருக்க போய் தான் பலகீனம் ஒரு இடத்துல என்ன செய்து வெளிப்படுகிறது, அப்படி நினைக்க மாட்டான். எனவே எப்பொழுதும் எமக்கும் இறைவனுக்கும் மத்தியில் உள்ள உறவை சரிப்படுத்துவதில் தான் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டுமே தவிர, மக்களுக்கு எமக்கு மத்தியில் உள்ள உறவை சரிப்படுத்துறது நம்ம கவனமாக இருக்கக்கூடாது. ஹதீஸ் என்ன சொல்லுது என்றால், இறைவனுக்கு எமக்கு மத்தியில் உள்ள உறவை யாரெல்லாம் சரிப்படுத்துகிறார்களோ அல்லாஹ் மக்களுக்கு அவருக்கு இடையில உறவை என்ன செஞ்சிருவான்? சரிப்படுத்திடுவான். அவர் உண்மையாளத்தை நிரூபிச்சிருவான். இங்க மட்டும் யார் முயற்சி எடுக்கிறார்? மக்களுக்கு அவருக்கு இடையில உள்ள அந்த உண்மை நிலை யார் முயற்சி எடுக்கிறாங்களோ அது இறைவனுக்கு அவருக்கு இடையில என்ன செய்யும்? பாதிப்பு என்ன செய்யும்? ஏற்படுத்தும். எனவே வகூனு மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களில் இருந்து விருங்கள் அப்படி என்று சொன்னால் இதுதான் அர்த்தம் என்பதை நீங்க என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் எமது பார்வை, எமது விளக்கம் எல்லாமே இறைவனுக்கும் எமக்கும் இடையே நாம் உண்மையாளராக இருக்கிறோமா என்பதில் தான் மிக கூடுதலான கவனமாக இருக்க வேண்டும். அது அர்த்தம் என்ன தெரியுமா? மக்கள் கேட்குறாங்கன்னு வைங்களேன், நீங்க ஏன் இப்படி செய்றீங்கல்ல, இந்த மாதிரி ஏன் நீங்க உரிய நேரத்துக்கு தொழுறீங்கல்ல, இல்லை சுன்னத் தொழுறீங்களா கேட்டோன்னே, இது பாருங்க, உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இறைவனுக்கு எனக்கு இடையில உண்மையா இருந்தா போதும்னு அப்படி சொல்றதுக்கல்ல. மக்கள் சுட்டி காட்டப்படுகிற நேரத்தில் இறைவனுக்கு எமக்கு மத்தியில் உண்மையாளராக இருப்பதற்கான ஒரு வழியை அல்லாஹு தஆலா திறக்கிறான் அர்த்தம். அதுக்கு என்ன, அதன் மூலம் அப்படி கேள்வி வர நேரத்தில் மட்டும்தான் என்ன செய்யலாம், நம்மளால மாற முடியும். எடுத்திருந்து பதில் சொல்வதற்கான விளக்கம் அல்ல இது. ஆனால் எமக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவை நிறைய யோசிப்பதை விட எப்பொழுதும் அல்லாஹுக்கும் எமக்கும் இடையிலான உறவைத்தான் நம்ம என்ன செய்யணும்? நிறைய யோசிக்கணும். ஆனா நீங்க பார்க்கலாம், மக்கள் எப்பொழுதும் மக்களுக்கு நியாயப்படுத்துவதிலும் மக்களுக்கு விளக்கம் சொல்லதான் கூட கவனம் எடுப்பார்களே ஒழிய, நமக்கு ஏன் நம்மளுக்கு இறைவனுக்கும் இடையில உள்ள உறவு தூய்மையாக இருக்கவில்லை என்பதை யோசிப்பதில் நிறைய பேர் கவனம் செலுத்துவது கிடையாது. அதனால் அவர்கள் பூரணம் அடைவதும் இல்லை, என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ உதாரணமாக நம் இதை இன்னும் புரிந்து கொள்வதற்காக ஒரு சில வரலாற்று உதாரணங்களில் நாம் என்ன செய்யலாம்? இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக நம்ம பார்க்கலாம், அதாவது கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவம். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவம் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? உண்மை. கஅப் இப்னு மாலிக் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கணக்கான பலன்கள் பிரயோஜனம் என்ன செய்யலாம்? நம்ம எடுக்கலாம். அதுல மிக பிரதானமான செய்தி என்னன்னு சொன்னால்,
கஅப் இப்னு மாலிக் என்ன சொல்றான்னா, வலகது ஊதீது ஜதலன், எனக்கு நிறைய விவாத அறிவு கொடுக்கப்பட்டிருந்தது. விவாத அறிவுன்றது என்ன? எந்த அளவுக்கு நம்ம உண்மை பேச முடியும் அந்த அளவுக்கு பொய்யை என்ன செய்யலாம், உண்மை மாதிரி காட்டலாம். அந்த அறிவு எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நான் நிறைய பேருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு என்ன செய்றாங்க, மன்னிப்பு கொடுத்து அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் பொய் சொல்றாங்க, மன்னிப்பு கிடைக்குது, பொய் சொல்றாங்க, மன்னிப்பு கிடைக்குது. அவன் மக்களுக்கு மத்தியில் கௌரவம் நிக்குது. அப்படியே இப்ப கஅப் இப்னு மாலிக்கு என்ன செய்றாங்க, பனு சலமா கோத்திரத்தினர் அவங்களுடைய கோத்திரத்தினர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்களும் அவங்களை சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கு மனசுல போராட்டம் இருந்து கொண்டே இருக்குது. கடைசியில் என்ன முடிவு வைக்க, நான் உண்மையை தான் சொல்லுவேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கிட்ட போய் உண்மையை சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நான் வராம இருந்ததுக்கு என்ன காரணம், இந்த பொருளாதாரம் தான், சொத்து விஷயத்தில் எனக்கு ஏற்பட்ட அந்த தாழ், அப்படி நினைச்சேன், வரணும் நினைச்சேன், அப்படியே என்ன செஞ்சுட்டேன், நான் நின்று விட்டேன்னு காரணத்தை சொல்றார். இப்ப இந்த இடத்துல கஅப் இப்னு மாலிக் சிம்பிளாக, நான் ஜிஹாதுக்கு வரணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு சுகையினமாகிட்டு, அதனால் எனக்கு வர முடியவில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் மன்னிச்ச மாதிரி இவருக்கு என்ன செய்வாங்க, மன்னிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் கஅப் இப்னு மாலிக்கு நல்ல பேர் தான் இருக்கும், கெட்ட பேர் வராது. ஏன்னா கஅப் இப்னு மாலிக் ஏற்கனவே சிறந்த ஒரு நபித்தோழர், பொருளாதாரத்தை வாரி இறைக்கக்கூடியவர், மக்கள்கிட்ட உண்மையானவராக இருக்கலாம். ஆனா அவர் என்ன நினைச்சாருன்னா, விசாரிக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆட்சி தலைவர். அப்ப நான் உண்மையாக பதில் சொல்லணும் அந்த இடத்துல என்பதற்காக இவர் பொய்ய சொல்லிட்டு போனாரண்டா அல்லாஹ்ட்ட சொல்லலாமா இதை? ஏன்னா அல்லாஹ்வுக்கும் அவருக்கிடையில் அவர் உண்மையாளராக இல்லை. அப்ப அந்த இடத்துல அவர் உண்மையாளராக இருக்க வேண்டும் என்பதற்காக உண்மையை சொல்லிடுறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யர்களுக்கெல்லாம் மன்னிப்பு வழங்கினாங்க. உண்மையாளருக்கு என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய பதில் உங்களுக்கு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்றாங்க. கடைசியில் 50 நாள் சோதிக்கப்பட்டார். நம்ம பார்க்கிறோம், 50 நாள் சோதிக்கப்பட்ட பின்னால நல்லவர்கள் ஒதுங்குகிறாங்க, கெட்டவர் நெருங்குறாங்க. எதன் காரணமாக நெருங்கினாங்க? உண்மை சொன்னதுனால கெட்டவர்கள் நெருங்கினார்கள், நல்லவர்கள் தூரமானார்கள். பொய் சொன்னவர்களோட உண்மையாளர்கள் தான் இருக்கிறாங்க. பாருங்க, தலைகீழான சோதனை. 50 நாளைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வசனம் இறங்கி அவர் உண்மையாளர் என்பது நிரூபிக்கப்பட்ட பின்னால அல்லாஹ் தஆலா எப்படி வசனம் இறக்கினான்னு சொன்னால், அவர்களை மன்னித்து விட்டேன்லாம் சொல்லிட்டு வகூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களில் இருந்து கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையாளர்களில் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அவருக்கு வசனம் இறக்கினான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பல செய்திகளில் பல விஷயங்களை சொல்லி உண்மையாளர்கள் இருந்து கொள்ளுங்கள் வசனம் இறக்கணும். அப்ப இங்க மிக முக்கியம் என்னன்னா, நம்ம எப்பயும் மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தனியாக இறைவனோட துவா கேட்கிற இடம் இருக்குது, அப்ப நம்ம மனசு குறுகுறுக்கு. ஏன்? நம்ம உண்மையாளராக இல்லையே. அப்ப இறைவனோட நம்ம துவா கேட்க முடியாது, இறைவனத்தில் பேச முடியாது, இறைவனத்தில் மன்னிப்பு கேட்க முடியாது. காரணம் என்ன? பொய். மக்களிடத்தில் நம்ம பொய் என்ன செய்திருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம இறைவனுக்கு மத்தியில் உண்மையாளராக இருக்க முடியாது. இறைவனுடைய விஷயங்களில் உளரீதியாக உண்மையான காரணங்களோடு நம்ம என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தி சொல்வது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, கஅப் இப்னு மாலிக்குடைய செய்தி, அதுக்கு பின்னால் கஅப் இப்னு மாலிக் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் தஆலா எனக்கு வழங்கிய தௌபாவின் காரணமாக என் முழு சொத்திலிருந்தும் நான் வெளியாகிறேன் சொன்னார். என் முழு சொத்திலிருந்தும் நான் வெளியாகிறேன், அல்லாஹ் எனக்கு தௌபாவின் காரணமாக வெளியாகிறேன்னு சொன்னார். இதுல கூட உண்மையாளராக இருக்கணும். வார்த்தையில நம்ம சொல்லுவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வானான்னு சொல்லுவாங்கிறதுக்காக என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. உண்மையாளராக அவர் சொல்றார். ரசூல் அவங்க சொல்றாங்க, அம்சிக் பஅத மாலிக், சில சொத்துக்களை மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்சிக்கங்க, சில சொத்துக்களை மட்டும் தக்க வைத்துக் கொள்ளுங்கள், மற்றதை என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்க என்று சொன்னான்னு பார்க்கிறோம். அதுக்கு பின்னால கஅப் இப்னு மாலிக் ஒரு முடிவுக்கு வரார். நான் சாதாரணமான விஷயங்களில் கூட பொய் சொல்வது கிடையாது, சாதாரணமான விஷயங்களில் கூட பொய் சொல்வது கிடையாது என்கின்ற ஒரு முடிவுக்கு என்ன செய்யறார், வாரார். அதனால கஅப் இப்னு மாலிக் சொல்றார், வலகது புதுலீது ஃபில் கதிப், பொய் விஷயத்தில் நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன், மக்கள் சோதிக்கப்படாத அளவுக்கு என்ன செஞ்சுக்கிறேன், நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யறாரு கஅப் இப்னு மாலிக் சொல்றார். அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்களே, இயன்ற அளவுக்கு மக்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவை சரிப்படுத்துவது நம்ம எப்படி முயற்சிக்கிறோமோ அதைவிட கூடுதலாக அல்லாஹுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த உண்மை மனோநிலை, உண்மையாக இருக்கிறோம் என்கின்ற மனோநிலையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நிறைய முயற்சிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு செய்தியை பாருங்கள் சகோதரர்களே. ஜாபிர் ரலியல்லாஹு தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதுவும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல உதாரணம். என்ன? உண்மை என்பது நடந்த விஷயங்களை சரிப்படுத்துவதிலும் தான், நடக்க போகிற விஷயங்கள் நம்ம அளிக்கக்கூடிய வாக்கிலும் தான். பொதுவாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனையில பொறுமைன்ற என்ன, ஒரு தவ்வா காலத்துக்கு போயிருப்போம்,
அங்க பிரச்சனைகளை எதிர்பார்த்திக்க மாட்டோம். ஆனா பிரச்சனை அங்க வந்திருக்கு, நம்ம பொறுமையாக இருந்திருப்போம். ஒரு கொள்கைக்குள்ள நம்ம நுழைந்திருப்போம், ஒரு உறுதியான ஒரு முடிவு எடுத்திருப்போம். என்னென்ன சோதனை வரும் நம்மளுக்கு விளங்கி இருக்காது. ஆனா நம்ம என்ன செஞ்சிருப்போம், அந்த சோதனையில் அகப்பட்டிருப்போம், பொறுமையாக இருந்திருப்போம். ஆனா நபித்தோழர்கள் அப்படி இல்லை. நாளை இன்ன சோதனை வரும் என்று எதிர்பார்த்தார்கள். அந்த சோதனையில் நான் பொறுமையாக இருப்பேன் என்று எதிர்பார்த்தார்கள். அந்த மார்க்க ரீதியான சோதனைகளில் நான் இன்னென்ன விஷயங்களை கடைபிடிப்பேன் வாக்களித்தார்கள். அதுல உண்மையாக இருந்தார்கள். யாரெல்லாம் உண்மையாக இருக்கவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் வசனம் இறக்கினா, லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள். இதை நிறைய பேர் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஒருவர் சிகரெட் குடிக்கிறாரு, மற்றவங்களுக்கு போய் சிகரெட் குடிக்க வானான்னு சொல்றாரு. இதுக்கு தான் இந்த வசனம் நினைக்கிறார். அதுக்கல்ல. அந்த வசனம் எதுக்கு வந்து சொன்னால், யா அல்லாஹ் எங்களுக்கு ஜிஹாதை கடமையாக்கு நபி தோழர்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஜிஹாது கடமையாக்கிறோன்னு என்ன சொன்னாங்கன்னா, ரப்பனா லிம கதப்த அலைனல் கிதால், யா அல்லாஹ் ஏன் நீ யுத்தத்தை கடமையாக்கினாய் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. ஏன் ஜிஹாது களம் என்றது நினைச்ச மாதிரி இல்லை, ஜிஹாது கடமையாக்குன்னு சொல்றது. கடமையாக்கினோன்னு என்னது, யா அல்லாஹ் ஏன் கடமையாக்கினான்னு கேட்டாங்க. லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள், உங்களுக்கு செய்ய இயலாது. அப்ப ஏன் சொல்றீங்க, நீங்க உண்மையாளராக இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறார், அந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார். எனவே எப்பொழுது நம்ம ஒரு விஷயம் செய்ய, மக்களுக்கு அளிக்கிற வாக்கு இதை சொல்லல, இறைவனுக்கு நம்ம அளிக்கிற வாக்கு இருக்குது, அதில் நம்ம உண்மையாளராக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதுல என்ன பார்க்கணும், அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண படுக்கையில வச்சு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னி அரானி மக்தூலன் ஃபி அவ்வலி மா யுக்தலு மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளைக்கு கொல்லப்படுகின்றவர்களில் உஹது யுத்தத்தில் முதலாவது நான் கொல்லப்படுவேன் என்று நினைக்கிறேன் என்றான். முதலாவது கொல்லப்படுவேன் நினைக்கிறேன், அவருடைய நோக்கம் என்ன, நான் யுத்த களத்தில் முன் வரியில இருந்து போராடுவேன், நான் போராட்டத்தில் என்ன செய்வேன், நான் மரணிக்க வேண்டும் என்பது அவரது எண்ணம். பிறகு யுத்த காலத்துக்கு வந்து கடைசி வரையில இருக்கிறது அல்ல, எண்ணத்தில் அப்படி இருக்கும். பிறகு யுத்த காலத்துக்கு வந்து என்ன செய்யறது, கடைசி வரையில இருக்குது, அப்படி இருப்பது அல்ல. எப்படி அல்லாஹ் இடத்துல நம்ம ஒப்பந்தம் பண்றோமோ அதே மாதிரி பிராக்டிகலா வெளிப்படணும். அப்ப அவர் சொல்றாரு, ஃபி அவ்வலி மா யுக்தலு மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபித்தோழர்களில் கொல்லப்படுகின்றவர்களில் நான் முதன்மையானவராக இருப்பேன் என்று நினைக்கிறார். ஃபஸ்தௌசி பி அஹ்வாத்திக கைரா, உங்கள் சகோதரிகளோடு சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன அலைய தைனன் ஃபக்தி, எனக்கு ஒரு கடன் இருக்கிறது, அதை நீங்கள் அதாவது அந்த கடனை கழித்து விடுங்கள். எனக்கு பின்னால் நபி அவர்களுடைய உயிருக்கு அடுத்ததாக உங்களைத்தான் நான் பெருமதியானவராக விட்டு செல்கிறேன் என்று சொல்றாரு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஃபலம்மா அஸ்பஹனா ஃபகான மிம்மன் குத், அதாவது மிம்மன், அதாவது குத்தில, யாரெல்லாம் ஆரம்பமாக கொல்லப்பட்டார்களோ அவர்களில் ஜாபிரோட தந்தை இருந்தார்கள் சொல்றாங்க. காலையில யுத்தம் நடந்த பொழுது முதலாவது கொல்லப்பட்டவர் யாரு, ஜாபிர் தந்தை அப்துல்லா. எப்படி பேசுறாங்களோ அல்லாஹ்விடத்தில் அதே மாதிரி பிராக்டிகலா என்ன செய்யறாங்க. இப்ப இது மக்களுக்கு இடையிலான ஒப்பந்தம் அல்லையே, நான் முதலாவது கொல்லப்படணும் என்றது அவர் பின்வாங்கவோ இல்லை, மக்கள்கிட்ட யார்ட்டையும் வாக்களிக்கிற விஷயம் அல்லது அல்லாஹ்வோடு அளிக்கிற வாக்கு. அதே மாதிரி முதலாவது கொல்லப்பட்டவர்கள் அவர் என்ன செஞ்சாரு, இருந்தார் என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். எதை நினைக்கிறாங்களோ அதே மாதிரி போய் என்ன செய்யறாங்க, களத்துல சந்திக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சாதாரணமான விஷயம் அல்ல. அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்கா முற்றுகையின் பொழுது என்ன சொல்றாங்க, என்னோடு இருக்கக்கூடிய தோழர்களே அதிகமானவர்கள் லைஸா இந்தஹும் இல்லா சப்ரு சாஅ, ஒரு கட நேரம் தான் பொறுத்துக் கொள்வாங்க, மற்றபடி பொறுமையுடையவர்கள் யாரும் என்னோடு இல்லை என்றாங்க. காரணம் யுத்த களம் அப்படித்தான், பின் ஓட செய்யக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிந்தியோடைய யுத்தம் தான் உஹது யுத்தம். ஆனா ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தை என்ன, முதலாவது கொல்லப்பட்டவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறது, சொல்வதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது உண்மையான இறைவனுக்கு எங்களுக்கு இடையே நாங்கள் வந்து உண்மையாக இருத்தல் என்ற பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுபோல இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை பேசி அதே மாதிரி களத்தில் சந்திச்சவங்க ஒரு ஆள் தான் அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அம்ர் இப்னு ஜமூஹ் ஒரு பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ள முயற்சித்தாரு, தடுக்கப்பட்டாரு. உஹது யுத்தத்தில் கலந்து கொள்ள என்ன, எப்படி உஹது யுத்தத்தில் கலந்து கொள்வேன் அப்படி என்று சொல்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவர் முடமானவராக வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் யுத்தத்தில் கலந்து கொண்டால் இந்த முடமான கால் ஆரோக்கியமான நிலை, இந்த காலால் நான் சொர்க்கத்தில் நடப்பேனான்னு கேட்டாங்க. சொர்க்கத்தில் நான் நடப்பேனா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களை தேடுகின்ற நேரத்தில் முதலாவது கொல்லப்பட்ட லிஸ்ட்ல இவர் வந்தார். யாரு, அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். கொல்லப்பட்டவர்களிலேயே முதலாவது ஆரம்பமாக கொல்லப்பட்டவர்கள் அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. எப்படி பேசினாங்களோ அப்படி நடந்து கொண்டாங்க. மக்கள்கிட்ட வாக்களிச்சா நிறைவேற்றணும், அதுல சந்தேகமே கிடையாது.
ஆனால் இறைவனோடு அளிக்கக்கூடிய வாக்கில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளோம்னா அல்லாஹ் தானே மன்னிப்பான், பிரச்சனை இல்லை என்ற மாதிரி நடந்து கொள்வோம். ஆனால் இறைவனுக்கு கொடுத்த வாக்கில் வகூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்கின்ற அடிப்படையில் அவங்க நடந்து கொண்டாங்க. ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்ற அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னா யுத்தத்துக்கு வராம இருக்கிறான் திருப்பி. கால் முடமெல்லாம் தூதர் நேற்று கொஞ்சம் ஆர்வமா இருந்தேன்னா பரவ எனக்கு என்னது அந்த மாதிரி சிந்தனை எல்லாம் போயிட்டு சொல்லலாம். ஆனா அங்க என்ன இல்லாம போயிடும், இறைவனுக்கு அவருக்கும் இடையில உள்ள உண்மை நிலை இல்லாம போயிடும். இறைவனிடத்தில் அளிக்கக்கூடிய வாக்கில் உண்மை நிலையாக என்ன செய்யணும், இருந்து கொள்ளணும். வகூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள். அப்போ அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஜனாசாவை முன்வைத்துக் கொண்டு சொன்னார்கள், கன்னி அராக தம்ஷி பிரிஜ்லிக ஹாதிஹி ஃபில் ஜன்னah, இந்த காலுடன் நீங்கள் சொர்க்கத்தில் நடப்பதை நான் பார்ப்பது போல இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த காலுடன் நீங்கள் சொர்க்கத்தில் நடப்பதை நான் பார்ப்பது போல இருக்கிறது அப்படின்னு சொன்னார்கள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, உண்மை அதாவது சித்க் என்கின்ற ஒரு பகுதி என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்ப அன்பு இந்த மாதிரியான போராட்டங்களை நீங்க என்ன செய்யலாம், நபித்தோழர்கள்ட்ட நிறைய காணலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு கிராமப்புறவாசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னர் அதாவது அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு யுத்தத்தில் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறார்னா, ஒரு சில தோழர்களை பாதுகாக்கிற பொறுப்பு, யுத்த காலத்தில் படையினரை பாதுகாக்கிற ஒரு பொறுப்பு இருக்குமே, அந்த பொறுப்பு அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது. அவர் இல்லாத ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, கனிமத்து கொஞ்சம் எடுத்து இவருக்கு கொடுங்க என்று சொல்லி தோழர்கள்ட்ட கொடுத்துட்றான். யாருக்கு கொடுங்க, அந்த கிராமப்புறவாசியை கொடுத்துருங்கன்னு சொல்லி. கிராமப்புறம் அவர் வாராரு, கொஞ்சம் லேட்டாகி வந்த நேரத்தில் கேட்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு இந்த கனிமத்தெல்லாம் தந்தாங்க அப்படின்ட்டு. அவர் அதெல்லாம் வாங்கினார். எடுத்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போறாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட போய் சொல்றாங்க, மா அலா ஹாதா அஸ்லம்து, இதுக்காக நான் இஸ்லாத்துக்கு வரவில்லை, இதற்காக நான் இஸ்லாத்துக்கு வரவில்லை. இன்னமா அஸ்லம்து அன் உர்மா இலா ஹுனா ஃபஉக்தல் ஃபஅத்குலல் ஜன்னah, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதெல்லாம் அம்பு என் தொண்டையில் பாய்ந்து, இப்படி காட்டி சொல்றாரு, என் உயிர் போய் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்காகத்தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்றார். இது கடமை இல்லை, ஆனா அவருடைய உள்ளத்துல அதான் இருந்தேன்னு அவர் சொல்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் உலகத்தை கொடுக்குறாங்க, கனிமத்தை கொடுக்குறாங்க, சொத்தை கையில கொடுக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, இன்னமா அஸ்லம்து அன் உர்மா இலா ஹுனா ஃபஉக்தல ஃபஅத்குலல் ஜன்னah, அம்பு என் தொண்டைக்குழியில் ஏவப்பட்டு நான் கொல்லப்பட்டு சொர்க்கம் நுழைவதற்காகத்தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய பேர் சொல்லலாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னாங்க, இன் தஸ்துகில்லாஹ யஸ்துக், நீங்க இப்போ உண்மையாக இதை சொல்லி இருந்தால், உண்மையாக நீங்கள் இதை பேசி இருந்தால் அல்லாஹ்வும் உங்களை உண்மைப்படுத்துவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வும் உங்களை உண்மைப்படுத்துவான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒரு யுத்தம் நடக்கிறது, சுஹதாக்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். அம்பு பாய்ந்த நிலையில் ஒரு மனிதர் கொண்டு வரப்படுகிறார். சஹீஹ் முஸ்லிம்ல புகார்ல வர செய்தி, கொண்டு வரப்படுகிறார். ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து கேட்டாங்க, ஹுவன்னு கேட்டாங்க. எனக்கு முன்னால் அன்றைக்கு இது சொன்னாரே, தொண்டையில் அம்பு பாய்ந்து நான் கொல்லப்பட வேண்டும், சொர்க்கம் நுழைய வேண்டும் என்று சொன்னாரே, அவர் தானா இவர் என்று கேட்டாங்க. அப்போ வந்து சொன்னாங்க, ஆம் அல்லாஹ்வின் தூதர் அவர் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸதகல்லாஹ ஃபஸத்தகஹுல்லாஹ், அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொண்டார், அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்தி விட்டான். அவர் அல்லாஹ்வோடு என்ன செஞ்சாரு, உண்மையாக நடந்து கொண்டார், அல்லாஹு தஆலா அவரை உண்மைப்படுத்தி விட்டான். அப்படின்ற அர்த்தம் என்ன, ஒரு மனிதன் ஆள் மனதிலிருந்து ஒரு விஷயத்தை இறைவனுக்கு வாக்களிப்பாராக இருந்தால், மக்களுடைய புகழ்ச்சிக்கு அல்லாமல் உண்மையாக அவர் பேசுறாரு, மக்கள் எதுவும் சொல்லலாம், உண்மையாக அவர் நடந்து கொள்றார் என்றால் அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்துவார். அல்லாஹு தஆலா அவரை உண்மைப்படுத்த அம்ர் இப்னு ஜம்முடைய சம்பவம் அதைத்தான் சொல்லுது. ஜாபிர்லாவுடைய தந்தையுடைய சம்பவம் அதைத்தான் சொல்லுகிறது. இந்த கிராமப்புறவாசியுடைய சம்பவம் என்ன செய்து, அதைத்தான் சொல்லுகிறது. அளிக்கிற வாக்கில், இறைவனுக்கு அளிக்கிற வாக்கில் நம்ம இங்க பேசுவது மக்களோடு உண்மையாக நடத்தல், மக்கள்கிட்ட உண்மை பேசுதல், மக்கள்கிட்ட வாக்களித்தல் என்ற பகுதி அல்ல. அது வாக்கு எவ்வளவு கடமை, அவருடைய பாரதூரங்கள் நம்ம பேசி இருக்கிறோம். நம்ம எதுல புறக்கணிப்பாக இருக்கிறோம் என்றால் இறைவனுக்கு எமக்கு மத்தியில் உள்ள உறவு. அங்க உண்மையாளராக நாங்கள் பெரும்பாலும் இல்லை. இறைவனுக்கு நம்ம அளிக்கிற வாக்கில் இப்படி நடப்போம், அப்படி நடப்போம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம் என்பதெல்லாம் மிகவும் பொடுபோக்கான நிலையில் நம்ம இருக்கிறோம். அங்க நம்ம உண்மையாக நடந்து கொண்டால் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், உண்மைப்படுத்தும். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, அந்த இடத்துல சொல்றா, இன் தஸ்துகில்லாஹ யஸ்துக், நீங்க அல்லாஹ்விடத்தில் உண்மையாக நடந்து கொண்டால் அல்லாஹ் உங்களை உண்மைப்படுத்துவான். இங்க சொல்றாங்க, ஸதகல்லாஹ ஃபஸத்தகஹுல்லாஹ், அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொண்டால் அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டான். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த நபி தோழர், எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் கிட்ட தொழுதுட்டு அவருடைய கிராமப்புறத்து இடத்துக்கு போய் என்ன செய்வார், அந்த மக்களுக்கு தொழுவிப்பார். அப்படி தொழுவிக்கிற கட்டத்தில்
ஒருவர் என்ன ஒரு விவசாயி வந்து அவருக்கு பின்னால தொழுதவர் திடீர்னு இடையில விட்டுட்டு போய் தனியே தொழுகிறார். ஜமாத் தொழுகையை விட்டு பிரிஞ்சு தனியே தொழுகிறார். ஜமாத் தொழுகை விட்டு பிரிஞ்சு தனியே தொழுது முஆத் இப்னு ஜபல்கிட்ட சொல்லப்படுகிறது. முஆத் இப்னு ஜபல் சொல்றாரு முனாஃபிக் அப்படின்றாங்க, நயவஞ்சகர். ஒரு ஜமாத்தை விட்டு பிந்தி விடுறதுன்றது அன்றைக்கு நயவஞ்சகர்கள் செய்யற வேலை. இது ஒரு நயவஞ்சகர் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருகிறது. முஆத் அழைக்கிறாங்க, அந்த விவசாயி அழைக்கிறான். அழைச்சு கேட்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த விவசாயிட்ட கேட்கிறாங்க, ஏன் எப்படி தொழுதீங்க? அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், முஆத் தொழுவிச்சாருன்னா உங்கள்கிட்ட தொழுகிறாரு, தொழுதுட்டு வந்து பக்கரா ஆல இம்ரான் இங்கே ஓதுறாரு. நான் ஒரு விவசாயி, எனக்கு அவ்வளோ நேரம்லாம் என்ன செய்யலாது, நிற்க முடியாது. அதனால் நான் ஒதுங்கி என்ன செஞ்சுட்டேன், நான் தொழுது விட்டேன் அப்படின்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறான் முஆத், ஃபத்தானு நான் தயா முஆத், முஆத் என்ன குழப்பம் விளைவிக்க போறீங்களா? சூரத்துல் துஹா, அல் காரியா, இது போன்றவைகளை என்ன செய்யுங்க, ஓதுங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது போன்றவைகளை ஓதுங்கள். இன்ன வராஅக தஈஃப் வல் முசாஃபிர் வன் நிசா, உங்களுக்கு பின்னால பெண்கள், பலகீனமானவர்கள், சிறுவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஓத வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு அவரை பார்த்து கேட்கிறான், விவசாயியை பார்த்து, நீங்க தொழுகையில என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டான். அப்ப அவர் சொல்றாரு, லா ஆரிஃபு தந்தனதக வலா தந்தனத முஆத், நீங்க என்ன முணுமுணுக்கிறீங்க, முஆத் என்ன முணுமுணுக்கிறான்னு எனக்கு தெரியாது. நீங்க என்ன பேசுற, அவர் பேசுற மெத்தட பாருங்க, அவர் கிராமப்புறவாசி, நீங்க என்ன பேசுறீங்க, அவர் என்ன பேசுனா எனக்கு தெரியாது. நான் கேட்கறதெல்லாம் அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்தை கேட்கிறேன், நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா ஹவுலஹா நுதந்தின், அதை சூழத்தான் நாங்களும் முணுமுணுக்கிறோம் நாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை சூழத்தான் நாங்களும் என்ன செய்யறோம், முணுமுணுக்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா இந்த இடத்துல அவர் எவ்வளவு தெளிவா பேசுறாரு பாருங்க. இருப்பது ரசூலுல்லாஹ், அடுத்தது முஆத் இப்னு ஜபல். ஆனா அவரோட உள்ளத்துல ஒரு உண்மையாளர், ஜமாத்தை விட்டு அவர் ஒதுங்கினார், அதுல அவர் உண்மையாளர், பொய்யாகலாம் செய்யறவர், முனாஃபிக் என்று சொல்லிக்கிறாரு. அப்ப சொல்றாரு அவரு, இவர் என்னை முனாஃபிக் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு யுத்தகலம் வந்தால் நான் முனாஃபிக்கா உண்மையாளனா என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று போயிட்டார். இது எல்லாருக்கும் சொல்லலாம் இந்த வார்த்தை. நான் இங்க சொல்ல வர ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி காட்டுறேன் தெரியுமா? வார்த்தையில நாங்க எல்லாரும் நபிமார்களை விட மிஞ்சின வார்த்தையெல்லாம் பேசுறோம். வார்த்தையில பாத்தீங்கன்னு சொன்னா சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ஒத்தனுக்கு தெரியும் என்ற உள்ளம் இப்படின்ட்டு போயிடுவாங்க, விளங்கிட்டா? ஆனா சம்பந்தமே இல்லை. அல்லாஹ் ஒருத்தனுக்கு என்ற உள்ளம் தெரியும். என் வாழ்க்கையில நான் அறிந்து ஒரு பொய் சொன்னது கிடையாது, நிச்சயமாக இப்படி ஒன்று வந்தா அப்படி செய்வேன். இந்த வார்த்தைகள் எங்களை எந்த குறைச்சலும் கிடையாது. நம்ம அளிக்கக்கூடிய வாக்குகள் அதெல்லாம் இறைவனை பத்தி சொல்றது, மக்களுக்கு அளிக்கிற வாக்கு சொல்லல. இறைவன் விஷயத்துல நம்ம அளிக்கக்கூடிய பேச்சுக்கள் சாதாரணமானதல்ல, பெரும் பெரும் வார்த்தைகள்லாம் சொல்றோம். நபிமார்கள் கூட தயங்கின வார்த்தையெல்லாம் நம்ம என்ன செய்வோம், நிறைய சொல்லுவோம். ஆனா களம் என்று வந்து விட்டா, களம் என்று வந்துட்டா, ஃபீல்டு என்று வந்துட்டா, பேசின ஒத்தனை இருக்க மாட்டான். பேசாம ஒதுங்கி பாரு, அவர் தான் அங்க இருந்துட்டு பாரு. பேசின யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. சாதாரணமான ஒன்று கூட நிகழ்வுல கூட அப்படித்தான் இருக்கும். வாக்க சொல்ல, மக்களுக்கு அளிக்கிற வாக்க விடுங்க. அல்லாஹ்வுடைய விஷயம்டா நான் என்னோட பொருளாதாரம், வீடு எதையும் பார்க்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய ஒரு சிலர் ஜெயில மார்க்க விஷயங்களுக்காக போய் சிறைச்சாலையில் அகப்பட்டுட்டாங்க. அகப்பட்டவரை பார்த்து வாக்களிக்கிறாங்க. இது கண் முன்னால் நடந்த சம்பவம். எப்படி வாக்களிக்கிறாங்கன்னா, உணர்ச்சி வசப்பட்டு கண்ணால கண்ணீர் வடிஞ்சு வாக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த ஊட்ட கூட நான் வித்துரு வேண்டாம், என் வீட்டை கூட நான் வித்து என்ன செய்வேன், தருவேன். உண்மையில அந்த நிமிஷத்துல அந்த சகோதரர்களுக்கு பெரிய ஒரு உறுதியை என்ன செஞ்சுக்குவது, கொடுத்துருக்கு. நீங்க எதுக்கும் யோசிக்க வேண்டாம். அப்படி இது உண்மையிலே ஒரு வீட்டு வித்து தருவேன் என்றது வாக்கல், அவருக்கு கொடுக்க வாக்கல்ல, ஏன்னா கடமை இல்லை. இது இப்போ ஒரு கொடுக்கல் வாங்கலோட சம்பந்தப்பட்ட, அவருக்கு கொடுக்குற வாக்கல்ல. யாருக்கு கொடுக்குற வாக்கு? இது அல்லாஹ்வுக்கு கொடுக்குற வாக்கு. நீ ஃபீ சபீல்ல இருக்கிறான்றதுக்காக நீ சொல்லக்கூடிய வாக்கு. சொல்லிட்டு வந்துட்டாங்க. விடுதலைக்காக 10,000 கலெக்ட் பண்ண போன்ற ஆளை காணோம். விடுதலைக்காக 10,000 ரூபாய் கலெக்ட் பண்றதுல பட்ட பாடுறீங்க. ஊட்ட விற்கிறத விடுங்க, ஒரு 10,000க்கு போன டைம்ல பிசினஸ்ல சரியான லொஸ்டா இருக்குது. பிசினஸ்ல நினைச்சு பார்க்க நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டை விற்கிறதே எதிர்பார்க்கல தானே, கொடுக்க வேண்டியதானே. ஆனால் இது இந்த சப்ஜெக்ட் இருக்கிறதே, அதனால தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, சமூக ரீதியான கலெக்ஷன் பண்ற டைம்ல வாக்கு அளிச்ச அடுத்த நிமிஷம் விட்டு போயிடுறாங்க. ஏன், அடுத்த நாள் ஏதாவது பிசினஸ் நஷ்டம் அது என்னது ஏதாவது வந்துடும், உடனே போயிடுறான். அன்புள்ள சகோதரன், வாக்கு பெருசு. அது செய்வோம், இது செய்வோம், அதனால வந்தா இது செய்வோம், இதுதான் வாக்கு. நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி வார்த்தைகள். பத்ர் யுத்தம்னு அறிவிப்பாங்க, பார்க்கிறோமா இல்லையா? நமக்கு நடக்கும் போது பத்ர் தான், 2 நாள்ல பத்ர் காணாம போயிடும். ஏன், பெரும் வார்த்தைகள். ஆனா நபித்தோழர்கள் அப்படி அல்ல. அல்லாஹ்வின் தூதரே, நீங்க எங்களை தான் நீங்க கேட்கறீங்க போல இருக்கிறது சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, சிர் அலா பரக்கத்தில்லா, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு நீங்க போங்க.
வலவ் அமர்தனா ஃபலவ் இஸ்தஅரதனா ஹாதல் பஹ்ரு ثم அமர்தனா அன் நகூத ஃபீஹி லகுத்னா அமாமக். அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் போகின்ற வழியில் இந்த கடல் குறுக்கிட்டு நீங்கள் அதில் எங்களை மூழ்கச் சொன்னாலும் உங்கள் கண் முன்னால் நாங்கள் மூழ்குவோம் அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்னார்கள். அதே மாதிரி நடந்தார்கள். அதே மாதிரி என்ன செய்தார்கள்? களத்திலே இருந்தார்கள். ஓடல, அசையல, எதுவும் செய்யல. அந்த மாதிரி இருந்தார்கள். கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் ஈயத்தால் வார்த்தெடுக்கப்பட்ட கட்டிடங்கள் போல இருப்பார்கள். அசைவு அங்க என்ன செய்யாது, வராதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த மாதிரி நபர்களை வந்து காண்பது அரிது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது இன்னமன் நாசு கல் இப்லில் மிஆ லா தஜிது ஃபீஹிம் ராஹிலா. மக்களை பொறுத்த வரைக்கும் 100 ஒட்டகங்களை போல ஒன்று கூட பிரயாணத்துக்கு சூட்டாயிக்காதுன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். ஒன்று கூட பிரயாணத்துக்கு, ஒட்டகம் நிறைய இருந்ததுக்கால எல்லாத்துலயும் பிரயாணம் போகலாது. பிரயாணத்துக்கு சூட்டான ஒட்டகமாக ஒத்தரை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி அம்சம் இருக்கிறது. இறைவனுக்கும் எமக்கும் மத்தியில் உள்ள அந்த வாக்கு இருக்குது. இது வார்த்தைகளால் நம்ம நிறைய என்ன செய்வோம், சொல்லுவோம். ஆனால் பிராக்டிக்கலாக களத்தில் காணா போவோம். என்ன சொன்னாரு, நான் ஜிஹாது களத்தில் ஒரு ஜிஹாது வந்தால் கண்டுகொள்வீர்கள் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஒரு யுத்தம் நடக்குது, நிறைய சுஹதாக்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அந்த மனிதரும் கொல்லப்பட்டு கொண்டு வரப்படுறாரு. எந்த ஜமாத்து தொழுகை விட்டு அவர் பிந்தினாரோ அல்லது இந்த இடையில முறிச்சிட்டு போனாரோ அவரும் கொண்டு வரப்படுறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கூப்பிட்டாங்க. மா ஃபஅல சாஹிபுக்குன்னு கேட்டாங்க. உங்களோட தோழருக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்றாரு. என்னது? அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அதாவது தன் கவலை என்ன செஞ்சார், அந்த இடத்துல வெளிப்படுத்தினார். அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா முஆத் தான் சிறந்தவர். முஆத் நினைச்சா தன்னை சிறப்பை நினைச்சு என்ன செய்யலாம், ஏதாவது ஒன்று செஞ்சிடலாம். அப்படிப்பட்ட தலைவர் அங்கே இருக்கல. ஆனால் அந்த மாதிரி தலைவர்கள் தான் செஞ்சிடலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. இப்போ யார் உண்மையாளர் இந்த இடத்துல, இந்த வார்த்தையில அவர் உண்மையாளர். அந்த கிராமப்புறவாசி வந்து உண்மையாளராக நடந்து கொண்ட இடத்தை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வந்து ஒருத்தர் பைய செய்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். ஏற்றுட்டு போன காய்ச்சல் போன ஒரு நாள் என்னது காய்ச்சல் ஓவராயிருக்கு. மதீனா காய்ச்சல் சரி வராது. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட அவர், அல்லாஹ்வின் தூதரே, பையத்தை வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன்டா. இது சஹீஹ் முஸ்லிம்ல வர செய்தி. எப்படி? பையத்தை நான் வாபஸ் பெறேன், பையத்தை திருப்பி தாங்கன்னா. அப்ப என்ன இது? இஸ்லாத்தை ஏத்துக்கிறது, இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு எல்லாம் பொறுமையாக்கணும்னு நினைக்கிறது. காய்ச்சல் பவர்ஃபுல்லாக வந்த உடனே அகில் நீ பை அத்தியனாங்க, இந்த பையத்தை வாபஸ் தாங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் மறுக்கிறாங்க, கொடுக்கல. ஆனாலும் திருப்பி கேட்டவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அவர் ரசூலுல்லாஹ் கடைசி வரைக்குமே கொடுக்கல. அதாவது கடைசி நிமிஷம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் வந்து திருப்பி கொடுக்கல. ஏன்னா அது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயம். அவர் மதீனா விட்டுட்டு நான் என்னது இஸ்லாத்தை விட்டு வெளியே போற மாதிரி என்ன செஞ்சாரு, போயிட்டாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதீனா என்பது பொற்கொள்ளனின் அந்த கருவி போல, இங்க உள்ள கரைகளை அதை என்ன செய்யும், எப்பொழுதும் அகற்றிக்கொண்டே இருக்கும், தூசுகளை அகற்றிக்கொண்டே இருக்கும். நல்லவர்களையும் இஹ்லாஸ் உள்ளவர்களையும் தவிர வேற யாரும் இந்த இடத்துல என்ன செய்யாது, வைக்காது. வருவாங்க ஆனா நிலைக்க மாட்டாங்க. இந்த மதீனாவில் எந்த ஒரு கரைகளும் நிலைக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காய்ச்சல் வந்து காணாம போறதை பார்க்கிறோம் இல்லையா அன்புள்ள. இது வந்து இறைவனோட நம்ம உண்மையாக இல்லை என்பது அர்த்தம். பொதுவாக நீங்க நிறைய விஷயங்களை பார்க்கலாம். காய்ச்சல் வந்து 3 நாள்ல போயிடும். பொதுவாக நோய்கள் வந்தால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, லா யமூத்தன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு தன்ன பில்லாஹ், உங்களில் எவரும் இறைவனோடு நல்லெண்ணத்தோடு அன்றி மரணிக்க வேண்டாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இறைவனோடு நல்லெண்ணத்தோடு அன்றி நீங்கள் எவரும் மரணிக்க கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப 3 நாள் நோய் வருதுன்னு வைங்களேன், எங்கள் எல்லோருக்கும் இறைவனோட நல்லெண்ணம் தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும் 4வது நாள் இந்த காய்ச்சல் போயிடும், 4வது நாள் இந்த தலைவலி போயிடும். ஆனால் திடீர்னு ஒரு காய்ச்சல் வரும், 1 மாதம் 1.5 மாதங்கள் வரும். அப்ப நோய் விசாரிக்க போன நேரத்தில் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நீங்க கேட்டீங்கடா, இவ்வளவு பெரிய மார்க்கப்பட்டுள்ளவங்க இப்படி பேசுறாங்களான்னு. என்ன அல்லாஹ் தஆலா நம்ம பார்த்து ஏன் காய்ச்சல் தாரான்னு விளங்கல அப்படின்னா, இவ்வளவு பேர் இருக்க, நான் தர்மம் செய்கிறேன், 5 நேரம் தொழுகிறேன், நல்ல முறையில் தான் வாழ்றேன், எனக்கு பார்த்து அல்லாஹ் தஆலா இந்த காய்ச்சல் ஏதோ சோதனையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்ன வார்த்தை? இது இறைவனோடு நல்லெண்ணத்தில் அவர் என்ன இல்லை என்கின்ற ஒரு வார்த்தை. எப்பொழுது என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால், அல்லாஹ் தஆலா நீங்க எந்த அளவுக்கு இறைவனோட நெருங்குறீங்களோ அந்த அளவு சோதிப்பான். எந்த அளவு நெருங்குறீங்களோ அந்த அளவுக்கு இறைவன் சோதிப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம பிராக்டிக்கல் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உண்மையாக நடக்கிறோமோ இறைவனுடைய வாக்குகளில் தனிமையில ஒதுங்க எப்படி இருக்கணும்னா, நம்ம தனிமையில ஒதுங்கி ஒரு தஹஜ்ஜுத் நேரத்தில் இறைவனுக்கு முன்னால் இருந்து தொழுகிற நேரத்தில் நீங்கள் இறைவனோடு பேசுகிற நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் எந்த நெருடலும் இருக்கக்கூடாது.
பாவம் நீங்கள் செய்கின்றவர்களாக இருந்தாலும் கூட பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கின்ற இடமாக அது இருக்குமே தவிர மக்கள்கிட்ட உண்டு தனிமையில உண்டு என்கின்ற அமைப்புல இறைவனோட யாரெல்லாம் மக்கள் என்ன இப்படி நினைக்கிறாங்க, நான் மக்கள்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறேன், நான் அப்படியெல்லாம் இல்லை என்ற மாதிரி இருந்தோம்னா அது உண்மை நிலை எங்களோட உள்ளத்தில் இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, இறுதியாக ஒரு அண்மையில் நடந்த ஒரு மகாமிசி அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள். ஒரு நல்ல ஒரு செய்தி என்பதனால் அதை பதிய வைக்கிறேன். அதாவது ஒரு அமெரிக்காவில் அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால், ஒரு பள்ளிவாயில் ஹாலிதர் ரூமி என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க் அறிஞர் இந்த செய்தியை அவற்றை எத்தி வைக்கிறார். அந்த செய்தியை அவர் சொல்றார். அதாவது ஒரு பள்ளிவாயில், அந்த பள்ளிவாயில் ஒரு இடம் ஒரு யூதன்ட்டு வாங்கிக்கிறாங்க. அவர் எப்படி சொல்றாருன்னா, இந்த பள்ளியுடைய வரலாறு, இந்த பள்ளி இவ்வளவு கட்டப்பட்டதுக்கான வரலாறு என்ன, அந்த பின்னணி என்ன என்பதற்காக சொல்றாரு. ஒரு யூதனுடைய இடம், அந்த இடத்தை ரெண்ட்டுக்கு வாங்குறாங்க, வாங்கி தொழுகிறாங்க. பள்ளியில சஃப்பு கூட கூட அவன் ரெண்ட் என்ன செய்யறான், அதிகரித்து கொண்டே போறான். தாங்க முடியாத அளவுக்கு ரெண்ட் ஆகிட்டு. அப்ப அந்த இமாம் பள்ளி மக்களுக்கு ஒரு ஹுத்துபா செய்யறாரு. ஹுத்துபா செஞ்சு இந்த மாதிரி கலெக்ஷன் போதாம இருக்குது, நம்ம நிறைய எடுக்க வேண்டியிருக்குது, அதனால அப்படி என்று சொல்லி பேசுறாங்க. அப்படி பேசுற நேரத்தில் ஜும்மாவுக்கு பிறகு நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு அமெரிக்காவுடைய ஒரு பெரிய பள்ளி வாயில், மக்கள் எல்லாம் தொழுகிற இடத்துல பொதுவாக சாதாரணமான மக்களுக்கு முன்வர நினைவு வராது. அவங்க சாதாரணமான இடங்கள்ல தான் என்ன செய்வாங்க, முன் வருவார்கள். அந்த நேரத்தில் என்ன செய்யறாருன்னா, அந்த பள்ளி வாயில கீழே சாதாரணமாக எகிப்திய உணவுகளை வித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு எகிப்திய இளைஞர் எலும்பி இமாம்கிட்ட சொல்றாரு, நீங்க இந்த டொனேஷனை கலெக்ட் பண்றதுக்குரிய அந்த ஆரம்ப வேலைகளுக்குமே அதுக்காக இந்த பணத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப டொனேஷன் தான் தேவை, டொனேஷனே போதாமிக்கிட்ட டொனேஷனுக்கான வேலைகள் செய்யறது பெரிய கஷ்டம், இது அதுக்கு வச்சுக்கோங்க. சின்ன பணத்தை நான் இது ஒரு வருஷமா சேர்த்து வந்தது, என்ற ஒரு வேலைக்காக நான் ஒரு வருஷமாக சேர்த்து வந்தது, வச்சுக்கோங்கன்றாங்க. இதுல பல விஷயங்கள் அவதானிக்கணும். ஒரு பெரிய கிரௌட்ல இந்த மாதிரி சாதாரணமான ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு உதாரணமா ஒரு $1,00,00,000 அல்லது ஒரு $50,000 தேவைப்படுற இடத்துல கொண்டு போய் $10 யாருக்கும் தர்மம் செய்யறதுக்கு என்ன செய்யாது, நேரடியாக அப்படியே கொண்டு வராலும் தெரியாம போட்டு போயிடுவாங்க. பப்ளிக்கா கொண்டு கொடுப்பதற்கான மனசு வராது. அப்படி வந்தா நம்ம என்ன பேசிடுவோம்னு சொன்னா, கொஞ்சம் ஒரு பொதுவாக எப்படி நடக்கணும்னு தெரியாத ஒரு ஆள், ஜென்ரலா எப்படி என்றவருக்கு கொஞ்சம் தெரியாத ஒரு ஆள் அப்படின்னு நம்ம நினைப்போம், அல்லது முகஸ்துதி என்றெல்லாம் நினைப்போம். அவர் அதெல்லாம் பார்க்க, மக்கள் எனக்கு என்ன அளவு கொடுக்கிறார்கள் என்பது மிக முக்கியம் அல்ல, இறைவனுக்கும் எனக்கு மத்தியில் நான் எப்படி இருக்கிறேன், எனது உண்மை மனநிலை, இதான் எங்களுக்கு மிக முக்கியம். எலும்பினாரு, கொடுத்தாரு. அப்ப அங்க மக்கள் பேசுறாங்க, டொனேஷனே நமக்கு இல்லாத நேரத்தில் டொனேஷனுக்கான ஏற்பாடு செய்யறது எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அதை நினைச்சுதான் நான் இந்த பணத்தை நான் தந்தேன், அதுக்கு என்ன செஞ்சத வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதை 1000 மனிதர்கள் 1000 என்ன செஞ்சுக்கலாம் நினைத்திருக்கலாம். அவர் அந்த மாதிரி ஒரு இளைஞர் எல்லாருக்கும் தெரியும், பள்ளி கீழே உள்ளவர் தானே. இவர் இந்த தர்மம் செய்ய முன் வந்த ஒரு காரணமாக மக்கள் லட்சமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவருடைய அந்த முன்மாதிரி லட்சமாக கொடுத்து ரெண்டுக்கு தான் எவ்வளவு கலெக்ஷன் பண்ண நினைச்சாங்க, பள்ளியை வாங்கிட்டாங்க. பள்ளி என்ன செய்தார்கள், முழுமையாக வாங்கிட்டாங்க. அந்த வருடம் அல்லாஹு தாலா ஹஜ்ஜு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த இளைஞருக்கு கொடுக்கிறான். ஹஜ்ஜு சந்தர்ப்பம் கிடைக்குது. ஹஜ்ஜுக்கு வந்தவர் அரஃபாவில் துவா கேட்கிற நேரத்தில் நின்ற நிலையில் மரணித்தார். அரஃபாவுடைய இடத்துல துவா கேட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் நின்ற நிலையில் என்ன செஞ்சுக்கிறாரு, அவரது உயிர் என்ன செய்கிறது, பிரிகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல நம்ம படிப்பினை பெற வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, ஒரு மனிதன் தண்ட உள்ளத்துல எந்த அளவுக்கு உண்மையாக இறைவனோடு இருந்து கொள்றானோ, மக்கள் எதுவும் நம்மளுக்கு கணிப்பீடு செய்யலாம், ஆனா எந்த அளவுக்கு இறைவனுக்கு அவருக்கு இடையில உண்மையாளராக நடந்து கொள்கிறாரோ அல்லாஹு தாலா அவனை செயல்பாட்டில் என்ன செஞ்சிடறான், உண்மையான ஒரு இடத்துக்கு கொண்டு வைத்து விடுகிறான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எத்தனையோ இளைஞர்கள் நம்ம பார்க்கிறோம், இவங்க தவ்வா காலத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்க மாட்டாங்க, பெரிய இஹ்லாஸ் உள்ளவங்க நம்ம கருதிருக்க மாட்டோம், ஆனா சுஜூதுல அவருடைய உயிர் போன நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். சுஜூதுல உயிர் போகுது, மார்க்க பணிகள்ல உயிர் போகிறது. காரணம் உள்ளம். காரணம் என்ன, உள்ளம். நம்ம ஹதீஸ்ல என்ன பார்க்கிறோம், ஒரு மனிதர் மரணிக்கிற நேரத்தில் என்ன சொல்றாரு, பெரும் பாவியா இருக்கிற மனுஷன் என்ன சொல்றாரு, நான் மரணித்தா என்னையை கொண்டு போய் எரித்து காத்துல பறக்க விடுங்கள், அல்லாஹ் என்னை எழுப்ப மாட்டான்றாரு. நாளை மறுமையில் அல்லாஹ் அவரை எழுப்புவா, என்ன கேட்பான், ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்பான். அவர் ஒன்றுதான் சொல்லுவாரு, யா அல்லாஹ் உன்னை பயந்துட்டேன், நீ எழுப்பி என்னை விசாரிச்சா எப்படி இருக்குமோ நான் பயந்து விட்டேன், அதனால இப்படி செஞ்சிட்டேன். அல்லாஹு தஆலா சொல்லுவா, பிஹஷ்யதிக உதுகிலுக்கல் ஜன்னah, நீ அஞ்சியதன் காரணமாக உன்னை சொர்க்கத்தில் நுழைக்கிறேன். இவ்வளவு பெரும் பாவம் அது. இன்னும் சொல்ல போனால் குஃபர், அவருடைய அறியாமை இல்லாது விட்டால், அதுல அறியாமையில செஞ்சதுனால மன்னிக்கப்படுது, இல்லைன்னா அது குஃபர். அப்படி இருந்தும் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த இடத்துல மன்னிக்கிறான்டா. இறைவன் பார்ப்பதெல்லாம் என்ன தெரியுமா, நாம் இறைவனிடத்தில் உண்மையில் உள்ள ரீதியாக உண்மையாளராக இருக்கிறோமா,
மக்கள் நம்மளை எடை போடுவது என்பது ஒரு பிளஸ் தான். நம்மளை எடை போடுவதன் மூலம் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் உண்மை. ஆனால் எப்பொழுதும் நம்ம அதை அளவுகோலா எடுத்துடக்கூடாது. இறைவனுக்கும் எமக்கும் இடையே நாம் உண்மையாளராக இருக்கிறோமா என்பதுதான். இறுதியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதும் அவர் பாராட்டப்பட்டால் உடனே ஒரு வார்த்தை சொல்வார்கள், அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன் வக்ஃபிர் லி மா லா யஅலமூன் வஜஅல் லி கைரம் மிம்மா யظنون. யா அல்லாஹ், இவர்கள் சொல்வதை வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாதே. இவர்கள் சொல்வதை வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாதே. ஏன்? மக்கள் எப்பொழுதும் ஒருத்தரை பாராட்டிட்டாங்கன்னா எல்லா கயிறும் அவர் செஞ்சதா தான் சொல்லுவாங்க. வெறுத்துட்டாங்கன்னா எல்லா தீமைக்கும் அவர் தான் காரணம் பண்ணுவாங்க. இது மக்களுடைய இயல்பு, இது மக்களுடைய இயல்பு. அதனால அபூபக்கர் பதில் சொல்றாங்க, அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன். அவர்கள் சொல்வதை வைத்து நான் அந்த தகுதியில இல்லாமல் இருந்து அவர்கள் சொல்வதை வச்சு என்ன செஞ்சிடாதே, குற்றம் பிடித்து விடாதே. வக்ஃபிர் லி மா லா யஅலமூன். அவர்கள் நினைக்காத எத்தனையோ, அவர்கள் எண்ணாத எத்தனையோ பாவங்கள் நான் செய்திருக்கிறேன். அந்த பாவங்களை எனக்கு மன்னித்தருள்வாயாக. வக்ஃபிர் லி மா லா யஅலமூன் வஜஅல் லி கைரம் மிம்மா யظنون. அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர்கள் நினைப்பதை விட சிறந்த அந்தஸ்தை எனக்கு தருவாயாக என்று சொல்லி துஆ கேட்பார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் நமக்கும் மக்களுக்கும் மத்தியில் உள்ள வாழ்க்கையை நாம் சீர்படுத்துவதற்கு முயற்சிப்பது நல்லது, சிறந்தது, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அதில் எடுக்கின்ற கவனத்தை விட நாம் இறைவன் விஷயத்தில் இறைவனுக்கு முன்னால் தனிமைப்பட்டு நாம் நின்றோம் என்றால், ஒரு தஹஜ்ஜத்தில் நின்றோம் என்றால், கையேந்தினோம் என்றால், இறைவன் எங்களை, நான் நயவஞ்சகன் என்கின்ற உணர்வோடு இறைவனை நான் அணுகுகின்ற நிலையில இருக்கிறேனா, அல்லது யா அல்லாஹ், என் ஆள் மனது விஷயத்தில் எனது உறுதியாக இருக்கிறது, உனக்காக மரணத்தை நான் எதிர்பார்த்திருக்கிறேன், உனக்காக நான் சிறந்த வாழ்க்கைக்கு தயாராக இருக்கிறேன், உனக்காக எதனையும் நாம் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்ற மனோநிலையில் இருக்கிறதா என்பதை அடிக்கடி நாம் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அதில் நாங்கள் உண்மையாக இருந்தால், எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சதக்கல்லாஹ ஃபஸத்தகஹுல்லாஹ், அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்தார், அல்லாஹு தாலாவும் உண்மைப்படுத்தி விட்டான் என்று வரக்கூடியது போன்று நம்மளுக்கும் ஒரு சிறந்த ஒரு மரணத்தை அல்லாஹு தாலா தர வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.